தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத ஷார்ட்டாகவே பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரேவதியுடைய கல்யாணத்துக்கு பாட்டி பரமேஸ்வரி மண்டபத்துக்கு வராங்க. பாட்டி மட்டும் இல்லை, கூடவே கார்த்தியுடைய அண்ணா 2 பேரும் சிங்கு கெட்டப்பில் வந்து நின்றுட்டுருக்காங்க. எதுவுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. பாட்டி வந்ததை பார்த்து சாமுண்டீஸ்வரி செமையாக கோவப்பட்டு மண்டபத்தை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. ஆனால் நான் போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக பாட்டியும் சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து பேச, உனக்கு எவ்வளவு தைரியம், முதல்ல இந்த மண்டபத்தை விட்டு வெளியில் போ, உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லி நீ வா போ அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி தொடர்ந்து பாட்டியை அவமானப்படுத்த, பாட்டி இதுக்கெல்லாம் அசராமல் செம்ம பதிலடியாக கொடுத்துட்டே இருக்காங்க. அதை சொல்ல உனக்கு உரிமை கிடையாது, என் பேத்தி கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கேன், நீ சொல்லியோ வேறு யாரும் சொல்லியோ வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ என் பேத்தி எனக்கு பத்திரிக்கை வச்சுருக்கா, நான் வந்திருக்கேன், நீ தான் வைக்கல அப்படின்னு சொல்லி 2 பேரும் எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போது ஒன்றும் கெட்டு போகலை, இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, ஸோ என் பேரனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறேன், பேரனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை நடத்தி வை, 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும், ஸோ 2 குடும்பமும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் பதவுசாக பேச, அதை பார்த்த சாமுண்டீஸ்வரி உன் பேரனை அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய ஹீரோவா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் சொல்ல, பாட்டியும் எதிர்த்து என் பேரன் சொன்னாலும் சொல்லலாட்டியும் பெரிய ஹீரோ தான், எல்லாருக்குமே அது தெரியும் அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ண, இப்படி மாமியா மருமக சண்டைக்கு இடையில பயங்கரமான ஒரு வாக்குவாதம். இதில் மாட்டிக்கு முழிக்கிறது கார்த்தியா தான் இருக்குது. ஸோ உன் பேரன் வரவிடாமல் தடுக்க போகிறது இந்த ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி கார்த்தியை கை காட்ட, இங்கே நடக்கிற சண்டையை பார்த்து ராஜராஜன் மயில்வாகனம் இவங்க 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. அதாவது மாமியா மருமக சண்டை நல்லா தான் இருக்குது, இப்படி ஒரு அயன் லேடிக்கு இப்படி ஒரு மகனா அப்படின்னு ராஜராஜனை பார்த்து மயில்வாகனம் கேட்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா போய் நின்று இருந்தா, ஸோ அப்போவே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்கும், சாமுண்டீஸ்வரியுடைய ஆணவத்தையும் என் அம்மா வந்து அடக்கியிருப்பாங்க, அதெல்லாம் நான் விட்டுட்டேன், இப்போ தான் வந்து தைரியம் வந்திருக்குன்னு ராஜராஜன் ஒரு பக்கம் பேச, இங்கே பொறுப்பை பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. இந்த கிழவியோட பேரை வந்து மண்டபத்துக்கு வராமல் தடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு கார்த்திகிட்ட பொறுப்பை ஒப்படைக்க, அதை பார்த்த சந்திரகலா இவனே இந்த கல்யாணத்துக்கு ஏன் வந்தானு நான் நினச்சிட்ருக்கேன், நீ என்னவோ அவன்கிட்ட போய் பொறுப்பை ஒப்படைச்சிட்ருக்கேன்னு சந்திரா ஒரு பக்கம் சொல்ல, இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லி சந்திராவை பேச விடாமல் சாமுண்டீஸ்வரி தடுக்க, இதெல்லாம் பார்த்த ரேவதி அம்மா பாட்டி எதுவும் சொல்லாதீங்க, நான் தான் பாட்டியை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணேன், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கன்னு எல்லாம் பேசி முடித்ததுக்கு அப்புறம் ரேவதி என்ட்ரி கொடுக்க, ரேவதி ஆசைப்பட்டதுனால சாமுண்டீஸ்வரி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போக, வந்த பாட்டிக்கிட்ட ரேவதி இங்கே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆக மொத்தம் மாமியார் மருமக சண்டை முடிஞ்சிருச்சு. அடுத்து ரேவதியுடைய கழுத்தில் தாலி கட்ட போவது யார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இன்னும் ஒரு 15 நாள் இந்த கல்யாணத்தை இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஷார்ட்டாக முடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு பக்கம் டாக்டர் வரணும், அதுக்கப்புறம் மகேஷ்கிட்டே உண்மையை சொல்லணும், இதற்கிடையில் டாக்டரை கடத்துவாங்க, ஒரு டாக்டரை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் சிவனண்டி வேற வருவார், அவர் தனியாக ஒரு பிளானை வந்து போடுவார், அந்த பிளானை வந்து தடுத்து நிறுத்தணும். இதெல்லாம் தடுத்து நிறுத்தினதுக்கப்புறம் எப்படியும் மகேஷ் வந்து மணமேடை வரைக்கும் போயிடுவார். ஸோ இதற்கிடையில் தாலி கட்ட போகிற தருணம் நம்ம சாமுண்டீஸ்வரி தடுத்து கார்த்தியை தாலி கட்ட சொல்ல, அது ஒரு வார எபிசோடாக போகும். ஆக மொத்தம் இப்போ முடிய போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.